ஓவியா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள குள்ளம்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சி அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை KS செங்கோட்டையன் சந்தித்த போது முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை அவர் வைத்திருக்கிறார். 53 ஆண்டுகளாக தாம் அதிமுகவில் இருப்பதாகவும் தம்மை கட்சியை விட்டு நீக்கியது வேதனை அளிக்கிறது, இரவு முழுவதும் தூங்கவில்லை, கண்ணீர் சிந்தினேன் என்ற வேதனையை அவர் பகிர்ந்து கொண்டார். அவர் திமுகவின் பி டீம் என அவர் விமர்சிப்பது தொடர்பான பதிலுக்கு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் A1ஆக எடப்பாடி தான் செயல்படுகிறார் என்றும், நான் ஒருபோதும் பி டீமாக செயல்படவில்லை என்றும், இப்போதும் அதிமுகவில் தொடர்ந்து இணைந்து பணியாற்றவும் செயலாற்றவுமே தாம் விரும்புகிறேன் என்றும் KS செங்கோட்டையன் இன்று அளித்த அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். மற்றொன்று, அவரை கட்சியிலிருந்து நீக்கியது எந்த விதியின்படி என்ற கேள்வியை எழுப்பிய அவர், அந்த விதிப்படி தான் நீக்கப்பட்டனா என்பது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தற்காலிக பொதுச் செயலாளர் தான் என்றும், அவர் சர்வாதிகார போக்கோடு செயல்பட்டு வருவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், எம்ஜிஆரே ST சோமசுந்தரத்தை வீடு தேடி சென்று கட்சியில் இணைத்தார் என்றும், ஆனால் கட்சியை விட்டு விலகி சென்ற பல்வேறு முக்கிய தலைவர்களை அவர் EPS இணைக்காமல் சர்வாதிகார போக்கோடு செயல்படுவது தேர்தலில் பெரும் தோல்வியை தான் அளிக்கும் என்றும், கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டின் 2வது முக்கிய கட்சியாக விளங்கக்கூடிய அதிமுக 4வது இடத்திற்கு சென்று 5267 வாக்குகளை தான் பெற்றது. அத்தகைய நிலைக்கு தள்ளப்பட்ட பின்னரும் பிரிந்து சென்றவர்களை இணைக்காமல் சர்வாதிகார போக்குடன் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், அதிமுகவிலிருந்து விலகிய ST சோமசுந்தரம், காளிமுத்து உள்ளிட்டோரை MGR மற்றும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் அவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்ததையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களை விட இப்போது நீக்கப்பட்டவர்கள் எதுவும் செய்யவில்லை என்றும், அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்றுதான் நான் குரல் கொடுத்தேன், அதற்காக கட்சியிலிருந்து 53 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளை வகித்த தாம் நீக்கப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது என்றும், சட்ட ரீதியாக தம்மை நீக்குவதற்கு தற்காலிக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை சட்ட ரீதியான வழக்குகளை தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்றும், அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீக்கப்பட்டதை செல்லாது என்று அறிவிக்க கோரும் அந்த வழக்கை நாங்கள் தொடர இருக்கிறேன் என்றும் KS செங்கோட்டையன் கூறினார். மற்றொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இந்த அந்தியூர் தொகுதியில் தேர்தலில் அதிமுக தோல்வி அடைவதற்கு தாம் தான் காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் என்றும், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் அங்கு பணியாற்றிய மனோகரன் என்ற அதிமுக நிர்வாகியையே இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பேச வைத்தார். அதில் அந்தியூர் தொகுதியில் தோல்விக்கு யார் காரணமோ அவர்தான் இப்பொழுது பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றும், தமக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, தாம் அப்போது அந்த தொகுதியின் பொறுப்பாளராக கூட இல்லை என்றும் செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார். மேலும் 1975ஆம் ஆண்டிலிருந்து அதிமுகவின் முதல் பொதுக்குழு கூட்டத்திலிருந்து தாம் தொடர்ந்து பல்வேறு அதிமுகவின் நிர்வாக குழு கூட்டங்கள் மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள், அமைச்சர் பொறுப்பு, கட்சி பொறுப்பு என பல்வேறு பொறுப்புகளை தாம் வகித்து வந்த சூழ்நிலையில் தம்மை கட்சியை விட்டு நீக்கியது சர்வாதிகார போக்குடையது என்றும், கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக நீக்கியிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். திமுகவின் பி டீம் என்று தம்மை விமர்சிப்பதற்கு பதிலளித்த அவர், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அமைதி காத்து வருவது எடப்பாடி பழனிசாமி என்றுதான், அவர்தான் A1 என்றும் KS செங்கோட்டையன் அதற்கு பதிலளிக்கும் போது ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி மீது KS செங்கோட்டையன் இந்த பேட்டியின் போது வைத்தார். நேரடியாக எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முதல் முறையாக இந்த கருத்து வேறுபாடு EPSக்கும் KS செங்கோட்டையனுக்கும் இடையே அங்கு அத்திக்கரவு அவிநாசி திட்ட பணிகள் தொடக்க விழாவில் MGR படமில்லை என்பதற்காக அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது முதல் இப்போது வரை கடந்த ஓராண்டு காலமாக இருவருக்கும் இடையே பல்வேறு விதமான புறக்கணிப்புகள் இருந்தாலும் இருவரும் ஒருவர் நேரடியாக குற்றம் சாட்டி பேசியதில்லை. முதல் முறையாக KS செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது துரோகத்திற்கு நோபல் பரிசு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கலாம், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அவர் A1ஆக இருக்கலாம் என்று ஒரு பகிரங்க குற்றச்சாட்டுகளை அவர் வைத்திருக்கிறார். மேலும் அவர் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் என்பதால் அவர் ஒன்றும் நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது என்றும், இப்போதைக்கு அவர் இருப்பது வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன, தற்காலிகமாக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் 53 ஆண்டுகளாக கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த தம்மை நீக்கியது செல்லுமா செல்லாதா என்பது குறித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கூறினார். மேலும் சசிகலா தரப்பில் தம்மை 2 முறை கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க கூறியும் தாம் அப்போது கட்சியின் நலன் கருதி அதை ஏற்கவில்லை என்றும், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்து செய்வதற்கான கூவத்தூருக்கு முந்தைய அந்த பரிந்துரை கூட்டத்தில் பரிந்துரை கடிதத்தை இந்த அனைவரிடம் கையெழுத்து வாங்கி சசிகலாவிடம் வழங்கியது தாம் தான்
என்றும் எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு தாம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்தவுடன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதில் தமக்கும் முக்கிய பங்கு உண்டு என்றும் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு 5 முக்கிய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். துரோகத்திற்கு நோபல் பரிசு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கலாம் என்று கூறியிருக்கிறார். இரண்டாவதாவது அவர் எடப்பாடி பழனிசாமி மீதான குற்றச்சாட்டு, கொடநாடு கொலை கொள்ள வழக்கில் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு ஏன் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அப்போது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் அவர்தான் ஏ1 என்ற குற்றச்சாட்டையும் இந்த இன்றைய பேட்டியின் போது வைத்திருக்கிறார். மூன்றாவதாக ஈரோடு மாவட்டத்துக்குட்பட்ட அந்தியூர் தொகுதியில் தோல்விக்கு காரணம் யார் என்பதும் தோல்விக்கு காரணமானவருக்கே பொறுப்பு கொடுத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். நான்காவதாக சர்வாதிகார போக்குடன் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள இயலாது, மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் விட ஒரு பெரிய தலைவரா என்ற கேள்வியையும் இன்றைய பேட்டியில் அவர் எழுப்பியிருக்கிறார். ஏனென்றால் எஸ்.டி. சோமசுந்தரம், காளிமுத்து உள்ளிட்டோர் கடுமையான விமர்சனத்தை வைத்த போதும் எம்ஜிஆர் மீது ஊழல் குற்றச்சாட்டை ஆளுநரிடமே சென்று புகாராக தெரிவித்து ஒரு பேரணியாக சென்னையில் நடத்திய எஸ்.டி. சோமசுந்தரத்தையே வீட்டுக்கு சென்று எம்ஜிஆர் அழைத்தார். அதுபோன்று இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீக்கப்பட்டவர்கள் ஏதாவது செய்தார்களா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இதனால் 5 முக்கியமான குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி மீது முதன்முறையாக செங்கோட்டையன் இன்றைய பேட்டியில் வைத்திருப்பது அவர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து செயல்படுவது இனிமேல் இயலாது என்பதை திட்டவட்டமாக ஒரு அறிவிக்கும் பேட்டியாகவே இன்று செங்கோட்டையனின் இந்த பேட்டி இருக்கிறது. ஓவியா.